சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் இன்றைய தினம் நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். இது உலக அளவில் இருக்கக்கூடிய அனைவரும் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய இஸ்ரோ நிறுவனத்துடைய முன்னாள் இயக்குநரும் சந்திராயன் திட்டத்தின் முன்னாள் இயக்குநருமான மயில்சாமி அண்ணாதுரை நம்முடைய இருக்கார். அவரிடம் பேசலாம். சார், இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் இன்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? என்னென்ன மாதிரியான அம்சங்களை முக்கியமாக கவனிக்கணும்? இல்லைங்க, தினமும் விமானங்கள் இறங்கும். ஆனால் இருந்தாலும் நம்முடைய குழந்தை, நம்முடைய உறவினர் இறங்கினாங்கன்னா அந்த விமானத்தை நம்ம ஆர்வமாக பார்க்கறது ரொம்ப அவசியம். அப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாமதம் ஆனாலும் கூட அதை நாம் உன்னிப்பாக பார்ப்போம். அது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் ஒன்று இந்தியர், அதை தாண்டி ஒரு பெண்மணி, இது ரெண்டு சேர்ந்து அந்த வகையில் தான் பார்க்குறேன். அது இல்லாமல் இது மாதிரி விண்வெளித்துறை அதாவது சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிட்டு வர்றதுங்கிறது சர்வசாதாரணம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க போன கலன் பத்திரமா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தனால அவங்க தடைப்பட்டுச்சு. ஆனால் ஒவ்வொரு கலனும் கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை கலன்கள் போகும். எந்தெந்த கலன்கள் போகும், யார் யார் போவாங்க, அதில் என்னென்ன மாதிரியான பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு முன்னாலேயே திட்டமிடப்பட்டிருக்கும். அந்த திட்டமிட்டதுனால தான் இவங்க அதில் இணைய முடியல. ஆனால் அதை முடிஞ்சு அடுத்த இதில் பண்ண முடியும் அப்படிங்கிற வகையில் வந்தாலும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அந்த வகையில் காலதாமதம் ஆயிருக்கு. காலதாமதம் போகிற காரணம் அவங்களுடைய போன கலன் பத்திரம் இல்லை அப்படிங்கிறனால, அதனால பத்திரமா வர வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இவ்வளவு நாட்டில் வந்திருக்கு. மற்றபடிக்கு என்னை பொறுத்தளவுக்கு இதில் பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. இவங்க மாதிரியே மற்றவங்களும் வர்றாங்க, இவங்க இதே மாதிரி மற்றவங்களும் போகிறாங்க வர்றாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். இது பெருசாக தெரியல. சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி கொண்டார் அப்படின்ற இதை எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சிக்கி கொண்டார்னு சொல்ல முடியும். அதை எப்படி பார்க்கணும்? இல்லை, அது ஒரு தவறுதலான ஒரு இது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விமானத்திலேயே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பெரிய விமானங்கள்லாம் போகும் பொழுது அதில் பல நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொண்டு போக முடியும். அதே மாதிரி விண்வெளி மையத்தில் பல நாட்களுக்கு தேவையான பொருட்கள், அது எரிபொருளாக இருக்கலாம். அந்த விண்வெளி மையத்துக்கு எரிபொருள் தேவை, எரிபொருள்லாம் அது விழுந்துடும் வச்சுட்டே இருக்கிறதுக்கு. அது இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிம்பாங்க, அதுவும் இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான மற்ற இது பேஸ்ட்லேருந்து மற்றதெல்லாம் கூட கொண்டு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கலன் போயிட்டே இருக்குது. அதில் போகிறவங்க 4 பேர் போயிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்து சுனிதா வில்லியம்ஸ் வந்துட்டு போனால் கூட அவங்க போனால் பிறகு கூட 2-3 முறை மற்றவர்கள் போயிருக்காங்க. அவங்கள அவங்க மகிழ்ச்சியாக தான் வரவேற்றாங்க இல்லையா, மகிழ்ச்சியாக வரவேற்றாங்க. அதையெல்லாம் தாண்டி அவங்க மற்றவர்கள் எல்லாத்தையும் விடையும் இதுவரைக்கும் அதிக அனுபவம் உள்ளவங்க. சுனிதா வில்லியம்ஸ் பெண்ணாக இருந்தாலும் கூட விண்வெளித்துறையில் இது மாதிரி இடத்துல அனுபவம் உள்ளவங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள கமாண்டராக கூட போட்டாங்க. 7 பேருக்கு அவங்க தான் கமாண்டராக இருந்தாங்க வர நாள் வரைக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் அவங்க போகும்பொழுது மற்றவங்களை எப்படி வரவேற்றாங்க, இப்பவும் கூட இங்கே எப்படி வரவேற்றாங்க, வெளியே வரும்பொழுது எப்படி இது பண்ணிட்டு வந்தாங்க, இதெல்லாம் பார்த்தா அவங்க என்ன பொறுத்தளவுக்கு என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த வாய்ப்பை எடுத்துட்டு முதல்ல வெளியே போய் நடக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. அவங்க போனவங்க போயிட்டு திரும்பி அப்படியே வந்துடுவாங்க அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை தாண்டி ஒரு நாள் இருந்ததுனால இப்போ உள்ள கலனில் தான் இருந்தாங்க. கலனை தாண்டி வெளியே விண்வெளியில் போய் நடந்தாங்க, 2-3 முறை நடந்தாங்க. அவங்க இந்த வாய்ப்பெல்லாம் கூட அதிகமாக கிடைச்சிது. ஆக முதல்ல வந்திருந்தாங்கன்னா கலனில் போயிருப்பாங்க, அந்த கலனில் இறங்கியிருப்பாங்க, 10 நாள் கழிச்சு அந்த கலனில் திரும்பி வந்திருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க இன்னும் நல்லா விண்வெளியில் நடந்து பழகி நடந்த மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. அதுவும் இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ நாட்கள் ஒரு கமாண்டராக இருந்திருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ரெக்கார்ட் நினைக்கிறேன். ஒரு பெண்மணி 7 மற்ற 7 அஸ்ட்ரோநாட்ஸுக்கு, அது அமெரிக்கா தாண்டி அங்கே இருக்க ரஷ்யன் இருக்காங்க, அவங்களுக்கு சேர்ந்து இவங்க கமாண்டர் வந்திருக்காங்க. இப்போ கொடுக்கும் பொழுதும் கூட ரஷ்யனுக்கு தான் கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க அனுபவம் வாய்ந்தவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதனால அவங்கள அடைச்சி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்க இயல்பு நிலைக்கு, உடல் ரீதியாக இயல்பு நிலைக்கு திரும்புவதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 வாரம் 10 நாள் அவங்க வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது சீசன்டு அவங்க என்ன முதல்லயே பழக்கமானவங்க. அதனால அவங்களுக்கு தெரியும். இப்போ நீண்ட தூரம் அமெரிக்காலேருந்து வரணும்னு வச்சுங்களேன், அமெரிக்காலேருந்து வந்தீங்கன்னா முதல் நாள் ஜெட் லேக்னு இருக்கும், சாதாரண எல்லாத்துக்கும் வர்றது தான். ஆனால் ஒரு 10 முறை போனவன், இப்போ நான் நிறைய முறை போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னா, அதனால இங்கே வந்தால் ஜெட் லேக் இல்லாமல் பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு தெரியும். எந்த நேரம் தூங்கணும், எந்த நேரம் சாப்பிடணும், அது மாதிரி பண்ணிட்டோம்னா இங்கே வந்தால் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கே கூட இங்கே உடனே இது பண்ண முடியாது, புரியுதுங்களா? என்ன அந்த தூக்க நேரம் வேற, இங்கே தூக்க நேரம் வேற, அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி மாற்றங்கள் முன்னிலைக்கு போயிட்டு வந்தால் இருக்கும். ஆனால்
போய் பலமுறை போயிட்டு வந்தவங்க அதை சமாளிச்சிருவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவங்க கூட வந்த மற்ற 4 பேர்த்த விட சீக்கிரமாக சமாளித்து வந்துடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று அங்கிருந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் என்ற கருத்தை மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். மேலும் இங்கு வந்து சில தினங்களிலேயே அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு அவரால் திரும்ப முடியும் என்ற நம்பிக்கையையும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.